ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நர்மலர் தீபம் அகாடமி. இப்போ யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. மார்ச்லேயும் கால் ஆஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அகாடமில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிட்டு வருவோம் ஷார்ட்ஸ் வீடியோவில். ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் யூனிட் 2ல் பார்ட் ஏ லைக்கனாலஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ லைக்கனாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ வந்து மீன்ஸ் lichens is a symbiotic association of algae and fungus. Okay, ஆல்கேவும் ஃபங்கஸும் சிம்பயோட்டிக் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் நம்ம லைக்கன்ஸ் ஆர் லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது சிம்பயோட்டிக் அசோசியேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஸோ சிம்பயோட்டிக் அசோசியேஷனுங்கிறது ஆல்கே அண்டு ஃபங்கையும் ஒரு மியூச்சுவல் அண்டு பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து லிவ் பண்ணுறது தான் நம்ம சிம்பயோட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைக்கனாலஜி அப்படிங்கிறது தாரணி தார் அஸ்வதி அப்படிங்கிறவங்கள ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைக்கனாலஜின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபாதர் ஆஃப் லைக்கனாலஜி ஸ்வெடிஷ் பாட்னிஸ்ட் எரிக் ஆச்சாரிஸ் 1757 அண்ட் 1819. ஓகே, ஸோ இப்போ ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைக்கனாலஜி அப்படிங்கிறவங்கள தாரணிதார் அஸ்வதியை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் லைக்கனாலஜி அப்படிங்கிறது எரிக் அஸ்வதி அப்படிங்கிறவங்கள சொல்கிறோம். ஓகே, இப்போ லைக்கன்ஸ் அப்படிங்கிறது டெஃபினேஷன் பார்த்தாச்சு. ஆல்கே அண்ட் ஃபங்கைஸும் சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருந்துச்சு, ஒரு மியூச்சுவல் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு அப்படின்னா லைக்கன்ஸ் ஆர் லிச்சன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது எதுனா மியூச்சுவல் அண்ட் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேங்களா, ஆல்கேல நார்மலாகவே வந்துட்டு ஒரு ஆல்கே அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு சிம்பிள் தேலாய்டு ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற நேச்சர் இருக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா ஃபுட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணி அதை ஆல்கேக்கு வந்து கொடுத்து, ஆல்கே அப்படிங்கிறது வந்து ஃபங்கைக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபங்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஷெல்டர் வந்து கொடுக்குது ஆல்கேக்கு. ஓகே, ஸோ ஒரு ஷெல்டரிங் வந்து கொடுக்குது, ப்ளஸ் ஒரு ப்ரொடெக்டிவ் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு சாயிலில் இருக்க நியூட்ரிஷன் அண்ட் மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாத்தையுமே அப்சார்ப்ஷன் பண்ணி யாருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆல்கேக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்போது ஆல்கே அண்ட் ஃபங்கஸ் ரெண்டுமே ஒரு மியூச்சுவல் அண்டு பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்குது. ஆல்கே வந்து ஒரு ஃபுட்டை வந்து கொடுக்குது, ஃபங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் அதுக்கு அதுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஷெல்டர் எல்லாமே வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ஆல்கல் பார்ட்னரை இந்த லைக்கன்ஸில், ஓகே லைக்கன்ஸ் வந்துட்டு ஆல்கல் ப்ளஸ் ஃபங்கை வந்து சேர்ந்தது தான் லைக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆல்கல் பார்ட்னர் ஆஃப் லைக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபங்கல் பார்ட்னர் வந்துட்டு லைக்கன்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மோஸ்ட் லைக்கன்ஸ் ஃபங்கல் பார்ட்னர் பிலாங்ஸ் டு, இப்போது ஆல்கல் ப்ளஸ் ஃபங்கல் வந்து சேர்ந்ததா லைக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போது ஆல்கல், ஓகேவா, ஸோ வந்து ஆல்கலை வந்துட்டு பைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபங்கஸை வந்துட்டு மைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபங்கஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்கஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன லைக்கன்ஸ்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போது ஃபங்கஸ் வந்து ஆஸ்கோ மைக்கோட்டா அப்படிங்கிற ஃபங்கஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்கே கூட ஜாயின் ஆகும்போது நம்ம ஆஸ்கோ லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பெசிடியோ மைக்கோட்டா பெசிடியோ மைசிட்டஸாக இருந்துச்சு ஃபங்கை அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து ஆல்கே கூட இன்க்ளூட் ஆகும்போது அந்த டைப் ஆஃப் லைக்கன்ஸ் வந்து பெசிடியோ லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி டியூட்ரோ மைசிட்டஸாக இருந்துச்சு ஃபங்கஸ் அப்படின்னா அது ஆல்கே கூட சேரும்போது நம்ம டியூட்ரோ லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஆஸ்கோ லைக்கன்லேயும் பெசிடியோ லைக்கன்ஸ்லேயும் நடக்கும். பட் ஆனால் டியூட்ரோ லைக்கன்ஸில் நடக்காது. ஓகே, டியூட்ரோ லைக்கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது அதில். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்கல் காம்பனண்ட் மோஸ்ட்லி பிலாங்ஸ் டு, ஸோ ஆல்கல் காம்பனண்ட் வந்து என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சைனோபாக்டீரியாவாக இருக்கும், ப்ளூ க்ரீன் ஆல்கேவாக இருக்கும். ஓகே, க்ரீன் ஆல்கே ஆர் ப்ளூ க்ரீன் ஆல்கேவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குளோரோஃபில் கண்டென்ட் வந்து இருக்கனால தான் அது என்ன பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுது, ஒரு க்ரீன் ஆல்கேவாகவும் ப்ளூ க்ரீன் ஆல்கேவும் இருக்கனால. ஓகே, ஸோ இந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எதுக்கு கொடுக்குறாங்க, ஃபங்கைக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுது ஆல்கே. ஓகே, ஸோ லைக்கன் ரீப்ரொடக்டிவ் மெயின்லி பை, ஸோ இதோட லைக்கன்ஸோட ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன், இன் அனதர் ஒன் இஸ் சோரிடியா, இன் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இசிடியா. ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது மெயினாகவே பார்த்திங்க அப்படின்னா
ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட் வந்து டிட்டாச் ஆகி ஒரு நியூ பிளேஸில் வந்து விழுகும்போது அங்கிருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து ஒரு டிட்டாச் ஆகி விழுந்த ஃப்ராக்மெண்ட்லேருந்து ஒரு நியூ பிளான்ட், ஓகே, ஒரு நியூ இண்டிவிஜுவல் அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சொரிடியா அண்ட் இசிடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகே, லைக்கன்ஸில் இருக்க தேலஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் க்ரோத் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸ்மால் ப்ரொட்யூட்ரன்ஸ் அவுட் க்ரோத் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து டிட்டாச் ஆகி ஒரு பிளேஸில் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜுரி இல்லை வின் ரீசன் மூலயமா வந்து ஒரு பிளேஸில் விழுகும்போது அங்கிருந்து நமக்கு ஒரு நியூ பிளான்ட் அரைஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம சொரிடியா ஆர் இசிடியா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ் வந்து மோஸ்ட்லி பொல்யூஷன் இண்டிகேட்டராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உசினியா அண்டு பேர்மேலியா. ஓகே, ஸோ எதனால் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பொல்யூட்டன்ட்க்கு லைக்கன்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க ஏன் பொல்யூஷன் இண்டிகேட்டராக வந்து ஒர்க் ஆகுது லைக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைக்கன்ஸ் வந்து பொல்யூஷனுக்கு அகெயின்ஸ்டாக சென்சிட்டிவாக இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு பொல்யூஷன் இண்டிகேட்டராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் டிடெக்ட் பண்ணுறக்கும் அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷன் வந்து டிடெக்ட் பண்ணுறக்கும் இந்த லைக்கன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ ஏரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா SO2 வந்துட்டு மெயினாக இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த லைக்கன்ஸில் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் வந்து இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் வந்து கிரஸ்டர்ஸ் லைக்கன் அண்ட் செகண்ட் ஒன் ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலியோஸ் லைக்கன். ஸோ 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. கிரஸ்டர்ஸ் லைக்கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாயில் இல்லை ஒரு பார்க் ட்ரீ ஏரியாஸில் ராக் ரீஜியன்ஸில் வந்துட்டு மேலே என்க்ரஸ்டிங்காக ஃபார்ம் ஆயிருக்க லைக்கன்ஸை நம்ம என்க்ரஸ்டிங் ஆர் கிரஸ்டிங் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோலியோஸ் லைக்கன்ஸ் அப்படிங்கிறது அதோட லீஃப் தேலஸ் வந்து பார்க்கறக்கு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபோலியோஸ் லைக்கன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைசினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ரைசினி அப்படிங்கிறது ஒரு அவுட் க்ரோத் எதில் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா தேலஸோட இதில் வந்து ஃபார்ம் ஆகும், லோவர் சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரைசினிங்கிற அவுட் க்ரோத் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ரூட் வந்து என்ன ஒர்க் பண்ணுதோ சேம் அதே ஒர்க்கை டிக்டோவாக வந்து பண்ணும். ஓகே, ரூட் நமக்கு என்ன பண்ணும் சாயிலில் இருக்க மினரல்ஸ் நியூட்ரிஷன் இதெல்லாமே அப்சார்ப்ஷன் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ரைசினி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரும் என்ன பண்ணுன்னா ரூட் பண்ணுற ஒர்க்கை ஸோ சேம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பண்ணும். இந்த சாயிலில் இருக்க நியூட்ரிஷன் மினரல்ஸ் இதெல்லாமே அப்சார்ப்ஷன் பண்ணி எதுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணும் இந்த தேலஸ்க்கு. தேலஸ்லையும் எதுக்கு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கல் பார்ட்னர்ஸ்க்கு தான் வந்து கொடுக்கும். ஓகே, ஏன்னா ஆல்கல் செல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணி ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதனால் ஆல்கல் செல்ஸ்க்கு வந்து இந்த ரைசினிங்கிறது கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஃபோலியோஸ் லைக்கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் லைக்கில் வந்துட்டு இருக்குது தேலஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து மோஸ்ட் ஆஃப் க்ரீன் அண்டு கிரேயிஷ் கலரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ப்ராடடாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைசினிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. இது நம்ம சப்ஸ்ட்ரேட்டத்து கூட இருந்து நம்ம செப்ரேட் பண்ணி எடுக்கும்போது எந்த ஒரு டேமேஜஸும் வந்து ஏற்படாது. நெக்ஸ்ட் லைக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரப்பி லைக்கன். இந்த ஷ்ரப்பி லைக்கன் அப்படிங்கிறது புதர் மாதிரியே வந்து வளரக்கூடியதாக இருக்கும். இந்த ஷ்ரப்பி லைக்கனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஷ்ரப்பி மாதிரி புதர்கள் மாதிரியாகவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல் பிரான்ச்டு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இதில் நிறையா இருக்கும். கிளைகள் வந்து அதிகப்படியாக வந்து இருக்கும். இந்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இது எந்த வகையில் வளரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா எரெக்டாகவும் பெண்டட் ஃபார்ம்லேயும் வந்துட்டு இந்த ஷ்ரப்பி லைக்கன்ஸ்ங்கிறது வளரும். ஓகேங்களா, இந்த ஃபோலியோஸ் லைக்கனை நம்ம அனதர் நேம் வந்து லீஃபி லைக்கன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஷ்ரப்பி லைக்கன்ஸ்ங்கிற ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனதர் நேம் வந்துட்டு ஷ்ரப்பி லைக்கன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லைக்கன்ஸை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையோஃபைட்ஸ் அந்த மாதிரி UGTRP சிலபஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பற்றி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் நிர்மலா தீபம் அகாடமி.